தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையை மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையாவது ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரங்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறாருன்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம். அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியால வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அறவே காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் நினைப்பு பூராமே பெட்டியில தான் இருக்கு. இப்படி இவர் ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர் ஒரு பக்கத்துல. இதுவரை அவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு சொல்றேன். இந்த தஞ்சை மாவட்டத்துல ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சோம். அதன் பிறகு நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்துல இதை திமுக கட்சி உறுப்பினர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லோரும் இடத்துல வற்புறுத்தினாங்க. அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோட ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல. ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும்? இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை. மிசாவையே பார்த்தவன் இந்த ஸ்டாலின். அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதித்திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன். அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லா வகையான எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும், சொல்லக்கூடிய அவதூறாக இருந்தாலும், ஒன்றிய அரசினுடைய ஓரவந்தனையாக இருந்தாலும், ஆளுநருடைய அடாவடியாக இருந்தாலும், அனைத்தையும் தாண்டி நினைச்சதை செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும்.